கோலிவுட்ல ஹாட்டா நிறைய விஷயங்கள் உலாவிக்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் தனுஷும் சௌந்தர்யா ரஜினிகாந்தும் பிரபல எழுத்தாளரான பாலகுமாரனை மீட் பண்ணிருக்கிறது. யார் இந்த பாலகுமாரன் அப்படின்னு பார்த்தா, பாட்ஷா மாதிரி சூப்பர் ஹிட் படங்களுக்கு இவரு வசனம் எழுதியிருக்காரு. பாக்யராஜ் நடிச்ச இது நம்மாளு அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குனவரும் இவருதானா. இவரோட எழுத்துக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க. அப்பேற்பட்ட பெரிய எழுத்தாளரை இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற டவுட்டை நம்ம மனசுல எல்லாம் விதைக்குது இந்த ஒரு போட்டோ. இந்த போட்டோ தான் இப்போதைக்கு ஆன்லைன்ல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. அண்ட் இது எது கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, தனுஷ் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தை ரஞ்சித் இயக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த திரைப்படம் ஆந்திரால இருக்க கடப்பாவில கூடிய சீக்கிரம் வந்து ஷூட் எல்லாம் நடக்க போகுதாம். ரஞ்சித்தோட கபாலி ஹிட்ட தொடர்ந்து ரஜினியும் இவங்களும் கைகோர்க்கிற ஒரு திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படத்தை தான் நம்ம தனுஷ் ப்ரொடியூஸ் பண்றாரு. இதுவும் கபாலி மாதிரியே ஒரு கேங்ஸ்டர் படம். நம்ம எழுத்தாளர் பாலகுமாரன் வேற பாட்ஷா படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு. அண்ட் சமீபத்துல ஒரு டாக் வேற வந்துச்சு. மும்பைல பிரபல டானா இருந்த டான் ஹஜி மஸ்தான் அப்படிங்கிறவரு, இவரு பிலிம் பினான்சியரா இருந்திருக்காரு, பிலிம் ப்ரொடியூசரா இருந்திருக்காரு, பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருக்காரு. எல்லாத்த விட மேலா டானாவும் ஒரு ஸ்மக்லராவும் இருந்திருக்காரு. இவருதான் மும்பைய தன்னோட கைக்குள்ளேயே வச்சிருந்தாராம் 70ஸ்ல. சோ இவரோட கதையில தான் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்க போறாரோ. அந்த படத்துக்கு வசனம் எழுதுதான் பாலகுமாரனை தனுஷும் சௌந்தர்யாவும் மீட் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கெல்லாம் வருது. பட் எது எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல கிளாரிட்டியோட நமக்கு இவங்களே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்மலாம் வெயிட் பண்ணாலும் நம்ம சமந்தா வெயிட் பண்ண மாட்டாங்க போல. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிலம்பம் கத்துக்க போற ஒரு ஹாபிக்காக அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். போட்டோஸ் பார்க்கும் போதே லைட்டா நமக்கு டவுட் வந்துச்சு. ஹாபிக்காக சிலம்பம் சுத்துறவங்க இவ்ளோ சின்சியராவா சுத்துவாங்க அப்படின்னு. இப்பதான் அதுக்கான பதில் கிடைச்சிருக்கு. கடந்த ஒரு 10 மாசங்களாவே அப்பப்ப சிலம்பம் பயிற்சியில ஈடுபட்டு வந்திருக்காங்க சமந்தா. அது ஹாபிக்காக இல்ல, அவங்க அடுத்ததா நடிக்க போற ஒரு படத்துக்காக அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சமந்தாவோட பர்த்டேக்கு சிவகார்த்திகேயன் படத்தை தயாரிக்கிற 24AM ஸ்டுடியோஸ் விஷ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 10 மாசங்களா சிலம்பம் பயிற்சி எடுத்து வர்றதுக்கு நன்றி அப்படின்னு ட்விட்டர்ல போட்டிருக்கிறது மூலமா தெரியுது இவங்களோட படத்துல தான் நம்ம சமந்தா நடிக்க போறாங்க. அதுக்காக தான் இவ்ளோ பயிற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது.